ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆரி டிலைட்ஸ் டிசைனர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான நெக் டிசைன், அதாவது ட்ரெண்டிங்கான மாடல்னே சொல்லலாம். அது எப்படி போடலான்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். இது வந்து நான் அந்த ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளவரோட மாடல் வந்து இதுதான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அதே நேரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் வரைஞ்சிங்கனாலே ஓகே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 இன்ச்சுக்கு ஒருக்க அந்த ஃப்ளவரை வந்து நான் வரைஞ்சிருப்பேன். ஒன்று ரைட் ஆங்கிளில் லைட்டாக திரும்பின மாதிரி இருக்கும், இங்கிட்ட லெஃப்ட் ஆங்கிள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரைஞ்சிக்கணும். நீங்கள் வரையும் போது மெயினாக அந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சில் ஒட்டி இடிக்காத மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம அந்த ஃப்ளவரை வந்து ஒரு அரை இன்ச்சுக்கும் அதிகமாக, ஒரு 3/4 இன்ச்சு அல்லது அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட நீங்கள் வச்சு நீங்கள் தள்ளி வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இன்னும் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லீஃப் டிசைன் போட்டுருக்கேன். லீஃப் எல்லாமே ஜர்தோசி தான். ஓகேவா? ஜர்தோசி வந்து நான் போட்டுருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லீஃப் வந்து அங்கே போய் இடிக்காமல் இருக்கணும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி நீங்கள் வந்து அந்த லீஃப் டிசைனோ இல்லை அதுக்கு மேலே நமக்கு அந்த ஃப்ளவருக்கு மேலே வரப்போகிற அந்த டிசைனோ வந்து இடிக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் அதையும் மறக்காமல் கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டாண்டு கிட்ட நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது ஜரி த்ரெட் மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து சில்க் த்ரெட். இது வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்குது, காப்பர், சில்வர் எல்லா கலர்லேயும் கிடைக்குது. இந்த சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த குட்டி சர்க்கிள் இல்லையா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இது வந்து லேயர் பை லேயர் ஃபில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன், அடுத்து 3, அடுத்து இப்படி லேயர் பை லேயர் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 லேயர் எடுத்திருக்கேன். இதுதான் கணக்கு. அந்த 4 லேயர் எல்லா ஃப்ளவருக்கும் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து கிளாஸ் பீடு. இது ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக கஸ்டமரோட சேரீ கலர் பார்த்திங்கன்னா இதே ரெட் கலர் தான். அதனால் எல்லாமே அவங்களுக்கு கோல்டன்லேயே போட வேண்டியதாக போச்சு. இதே கான்ட்ராஸ்டான கலர் சாரீனா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் அதே சேரீ கலருக்கு கொடுக்கும்போது. அதனால் நான் வந்து இந்த ஃப்ளவரை வந்து தனியாக எடுத்து காட்டுறதுக்காண்டி இந்த ப்ளவுஸில் வந்து நான் அங்கங்கே அந்த சில்வரும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சேரீ கலரும் ரெட்டு, ப்ளவுஸும் ரெட்டு. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இதை செப்பரேட்டாக கட்டினா தான் அழகாக இருக்கும், கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராப்பீடை அப்புறம் சுகர் பீடு, ஜம்கி இந்த இதில் வந்து இந்த ஆர்டரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவருக்கு மேலே ஃபுல்லாக கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு வரணும். எந்த ஆங்கிளில் இந்த ஃப்ளவர் இருக்கோ அதே ஆங்கிள்லையே நீங்கள் வந்து அந்த மேலே கொடுக்குற அந்த ட்ராப்பீட் லேயர் வந்து இருக்கணும். மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுறக்கூடாது. சும்மா மேலேயே சும்மா கொடுக்கலான்னு கொடுத்தீங்கன்னா அந்த சேஃப் வந்து வராது. அதனால் இப்போ இந்த ஆங்கிளில் திரும்பி இருக்கா, இதே ஆங்கிளில் தான் நீங்கள் வந்து அந்த ட்ராப்பீட் லேயர் வந்து நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன லீஃப், இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாடல், அந்த சின்ன புட்டா மாதிரி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து நான் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளவருக்கு மேலே முடிகிற இடத்துல ஒவ்வொரு ஃப்ளவருக்கு மேலேயும் நான் வந்து இதை கொடுத்துட்டு வரேன். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை வந்து நீங்கள் நார்மலாக நான் வந்து ரஃப்பாகவே நான் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் அதை வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ட் சைஸ்க்கு பேப்பர் காப்பிலேயே கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு எல்லா ஃப்ளவருக்கு மேலேயும் இந்த குட்டி குட்டி லீஃப் டிசைன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இதை நான் கொடுத்துட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் டிசைன் வந்து நான் எங்கெங்கே கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இதுக்கு நடுவில் சென்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சக்கரி எடுத்திருக்கேன், அப்புறம் ஜர்தோசி எடுத்து ஃப்ளவர் டைப்பில் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் டைப் வந்து நான் போட போகிறேன். இதை போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து கட் பீடும் சுகர் பீடு, கிளாஸ் சுகர் பீடு வச்சு நான் ஒரு சின்ன புட்டா மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்கேன். இது எங்கெங்கெல்லாம் வரும்ன்றதும் உங்களுக்கு அந்த இதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா இதெல்லாம் போட்டு வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கே தெரியுது இல்லையா, அந்த கேப்பில் வந்து நான் அந்த தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ளவரை மட்டும் நீங்கள் போட்டிங்க, 2 இன்ச்சுக்கு ஒரு கப் போட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற கேப்பில் எல்லாத்தையுமே நான் எத்தனை கட் பீட் கொடுக்குறேன், எத்தனை இது பண்ணுறேன் அப்படின்றத, என்னென்னலாம் கொடுக்குறேன்றதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஈஸியாக அதை புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அதாவது அந்த 3 லீஃப்
கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லீஃப்க்கு மேலே சின்னதாக சிங்கிள் லீஃப் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற கட் பீட் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் தான். ஓகேவா, அதில் தான் நம்ம கொடுத்தா தான் நமக்கு அழகாக இருக்கும். எல்லாமே பெரிய கட் பீடில் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அங்கங்கே சின்ன சின்ன கட் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஸோ அந்த 2 பெரிய ஃப்ளவருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஃப்ளவர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் கட் பீடில் யூஸ் பண்ண ஃப்ளவர் டைப் இருக்கும். இதுதான் இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கடைசியாக வந்து சின்ன சின்ன புட்டா நான் கொடுத்துருக்கேன். கிளாஸ் பீடு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், சுகர் பீடு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 பீடு வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் கடைசி வந்து இந்த புட்டாவையும் போட்டு முடிச்சிட்டா இந்த டிசைன் ஓவர். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் வந்து கட் பீட், அதாவது சில்வர் கட் பீடும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த லீஃபை சுற்றிலாம் நான் சில்வர் கட் பீட் கொடுத்துருக்கேன். அப்படி நம்ம கொடுக்கும்போது இன்னும் அந்த ஃப்ளவர் வந்து ஹைலைட்டாக தெரியும். நீங்கள் நார்மலாக நீங்கள் போடுறீங்க, கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ளவர் வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலராக நான் போட போகிறேன். சாரீ ஒரு கலரில் இருக்குது, ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் சாரீ கலரில் நீங்கள் சில்க் த்ரெட் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ளவரை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி அவுட்லைன் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக இதோடையே முடிச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு அந்த சில்வர் கட் பீடில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துருப்பேன். அது ஏன் கொடுத்தேன்றதை நான் அதான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபைனல் லுக். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் ஆளுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதே மாதிரி நிறையா டிசைன்ஸ் அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.